Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.5ல 4th question பார்க்குறோம். question என்ன solve. என்ன கொடுத்திருக்காங்க 2 into root of x by a plus 3 into root of a by x equal to b by a plus 6a by b. ஸோ இதுதான் வந்து நம்ம solve பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த square root of x by a அப்படின்னு இருக்கா, இது வந்து நம்ம y அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது let square root of x by a equal to y அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் 2y plus 3 into இப்போ square root of a by x வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்போது 1 by y அப்படின்னு வரும். அதாவது square root of x by a வந்து yனா அப்போது square root of a by x அதாவது அதோட ரெசிப்ரோக்கல் நம்மளுக்கு என்ன வரும் 1 by y. அப்போது 2y plus 3 into 1 by y equal to இங்கே என்ன b by a plus 6a by b. இப்போ left hand sideல நம்ம LCM எடுத்தோம்னா denominator என்ன y, numerator என்ன வரும் 2y square அப்படின்னு வரும் plus 3 equal to. இப்போ right hand sideல LCM எடுத்தோம்னா denominator என்ன ab, numerator என்ன வரும் இங்க ab plus 6 இங்க b square அப்படின்னு வரும் plus இங்க என்ன வரும் 6a square. இப்போ இந்த ab நம்ம அந்த சைடு கொண்டு போனோம்னா மல்டிப்ளை ஆகும். அப்போது ab இன்ட்டு 2y ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு இப்போ இந்த y இந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போது y இன்ட்டு b ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர். இப்போ இந்த ஏபியை உள்ளார மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும் 2ab y ஸ்கொயர் ப்ளஸ் 3ab அப்படின்னு வரும் ஈக்குவல் டு இது வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அதாவது b ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர் இன்ட்டு y. இப்போ இந்த டேர்மை இந்த சைட் கொண்டு போனோம்னா மைனஸ் ஆகும். அப்போது 2ab y ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர் இன்ட்டு y ப்ளஸ் 3ab ஈக்குவல் டு 0. இப்போ ஜென்ரலாக ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா இப்போ ay ஸ்கொயர் ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இங்கே ஏயோட வேல்யூ என்ன 2ab, அதேமாரி பியோட வேல்யூ வந்து என்ன மைனஸ் பி ப்ளஸ் 6a ஸ்கொயர், அதேமாரி சியோட வேல்யூ என்ன 3ab. இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம், அதாவது உங்களுக்கு எந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணோன்னா என்ன வரணும் a இன்ட்டு சி, அதாவது 2ab இன்ட்டு 3ab. அப்போ என்ன வரும் 6a ஸ்கொயர் b ஸ்கொயர். அதேமாதிரி சம் பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் ஆஃப் b ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர். அப்போது எந்த ரெண்டு வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 6a ஸ்கொயர் அதே மாதிரி மைனஸ் b ஸ்கொயர். ஏன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 6a ஸ்கொயர் b ஸ்கொயர். அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸ் 6a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அதில் மைனஸை காமன் ஆட்டிங்கன்னா என்ன வரும் 6a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அதுதான் இது. அப்போது இந்த ரெண்டு வேல்யூஸ் தான். அப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் 2ab y ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் y அதே மாதிரி மைனஸ் 6a ஸ்கொயர் y ப்ளஸ் 3ab ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா by. அப்போ byயை காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் 2ay மைனஸ் b அப்படின்னு வருமா. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸில் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 3a. இதை காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் 2ay மைனஸ் b அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 0. அப்போ ஃபேக்டர்ஸ் இங்கே என்ன by மைனஸ் 3a அதே மாதிரி 2ay மைனஸ் b ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இப்போ என்ன வரும் by மைனஸ் 3a ஈக்குவல் டு 0 அதே மாதிரி 2ay மைனஸ் b ஈக்குவல் டு 0. அப்போது by ஈக்குவல் டு 3a இங்கே வந்து என்ன 2ay ஈக்குவல் டு b. அப்போ இங்கே y வந்து என்ன வரும் y ஈக்குவல் டு 3a பை b. இங்கே y வந்து என்ன வரும் y ஈக்குவல் டு b பை 2a. இப்போ y வந்து நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்திருந்தோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு 3a பை b. இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு b பை 2a. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா நம்ம ரெண்டு சைடுமே வந்து ஸ்கொயரிங் பண்ணணும். அப்போது squaring on both the sides. இது வந்து ரெண்டு இதுக்குமே ஸ்கொயரிங் பண்ணுறோம். அதாவது இந்த வேல்யூக்கும் சரி அதே மாதிரி இந்த வேல்யூக்கும் சரி. அப்போ என்ன வரும் எக்ஸ் பை ஏ அப்படின்னு வருமா ஈக்குவல் டு இப்போ இது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன வரும் 9a ஸ்கொயர் பை
b square அப்படின்னு வரும். இங்கே வந்து என்ன வரும் x by a equal to b square by 4a square. இப்போது இந்த a வந்து அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போது x வந்து என்ன வரும் x equal to 9a cube by b square. இங்கே வந்து நம்ம a வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போது x வந்து இங்கே என்ன வரும் b square by 4a. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸுன்றதுக்கு ரெண்டு வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ட்ரூவா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா கொஸ்டினில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க 2 into square root of x by a plus 3 into square root of a by x equal to b by a plus 6a by b. ஸோ இப்போ வெரிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கலாம். அதாவது when x equal to 9a cube by b square. அதாவது நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிடியூட் x equal to 9a cube by b square. அப்போது 2 into root of xக்கு பதிலாக 9a cube by b square. அதே மாதிரி divided by a. அப்போது ஒரு aவும் இங்கே நம்ம ஆட் பண்ணணும். ப்ளஸ் 3 into root of a by x அப்படின்னு இருக்குது. அப்போது a by இங்கே x வந்து என்ன 9a cube by b square. ஸோ அந்த b square அப்படி சைட் போச்சுன்னா மேலே வந்துடும். இப்போது இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போது இங்கே a வந்து ஒரு a வந்து கேன்சல் ஆகும். அப்போ இங்கே a ஸ்கொயர் அப்படின்னு வருமா. அப்போது 2 into root of 9a square by b square plus 3 into root of இப்போது இங்கே ஒரு a கேன்சல் ஆச்சுன்னா இங்கே a ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போது b square by 9a square அப்படின்னு வரும். அப்போது 2 into root of 9a square by b square. ரூட் வந்து என்ன வரும் இப்போ 3a by b அப்படின்னு வருமா. அப்போது 2 into 3a by b ப்ளஸ் இங்கே 3 into root of b square by 9a square என்ன வரும் b by 3a அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த 3 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ மீதி இருக்கிறது என்ன 2 into 3 என்ன 6. அப்போது 6 into a by b ப்ளஸ் இங்கே என்ன b by a. ஸோ அதுதான் இங்கே இருக்குது b by a ப்ளஸ் 6a by b. ஸோ இந்த வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது x equal to 9a cube by b square வந்து ஒரு கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது b square by 4a. So substitute b square by 4a. அதாவது x equal to b square by 4a. இப்போ 2 into root of x by a plus 3 into root of a by x. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 into root of x வந்து என்ன b square by 4a divided by aன்றதுனால அப்போது இன்னொன்று ஒரு a plus 3 into root of a by x. அப்போது a by x x வந்து இங்கே என்ன b square by 4a. 4a வந்து மேலே போகும். அப்போது into 4a. அப்போது ஆன்சர் உங்களுக்கு எப்படி வரும் 2 into root of b square by இங்கே 4a into a வந்து என்ன வரும் 4a square plus 3 into root of a into 4a. அப்போ என்ன வரும் 4a square by b square. அப்போது 2 into root of b square by 4a square உங்களுக்கு என்ன வரும் b by 2a அப்படின்னு வருமா. அதே மாதிரி ப்ளஸ் 3 into root of 4a square by b square என்ன வரும் 2a by b. இப்போ 2b by 2a. இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்குது b by a ப்ளஸ் 3 into 2a by b. அப்போ என்ன வரும் 6a by b. ஸோ அதுதான் வந்து கொஸ்டின்லேயும் கொடுத்துருந்தாங்க b by a ப்ளஸ் 6a by b. ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ரெண்டு வேல்யூஸுமே வந்து ட்ரூ தான். ஸோ இதான் வந்து 4th கொஸ்டினோட ஆன்சர்.